with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஈரானை மையப்படுத்தி அந்த பிராந்தியம் முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் வெற்றி பெற்றது யார், பின்னடைவை சந்தித்தது யார் என்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு ஒப்பிட்டு பார்வையை கடந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மேற்கொண்டிருந்தோம். கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வருகின்ற இந்த யுத்தத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு ஒப்பீட்டைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரையில் நடைபெற்ற யுத்தத்தில் வெற்றி பெற்றது யார் என்ற கேள்வியை எழுப்பினால் ஈரான் மீது விருப்பம் கொண்டவர்கள் ஈரான் தான் வெற்றி பெற்றுள்ளது என்றும், இஸ்ரேல் மீது விருப்பம் கொண்டவர்கள் இஸ்ரேல் தான் வெற்றி பெற்றுள்ளது என்றும் கூறுவார்கள். ஊடகங்களும் அந்த ஊடகங்கள் சார்ந்த தரப்பின் வெற்றியைத்தான் முதன்நிலைப்படுத்தும். ஆகவே ஊடக செய்திகளையோ அல்லது அந்தந்த நாடுகள் கூறி வருகின்ற செய்திகளையோ அடிப்படையாக வைத்து இந்த ஒப்பீட்டை நாங்கள் இன்று செய்யப்போவதில்லை. எங்கள் கண்களால் நாங்கள் பார்த்து அறிகின்ற விடயங்களை அடிப்படையாக வைத்துத்தான், அந்த அளவுகோலின் அடிப்படையில் தான் இந்த இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான ஒப்பீட்டை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் என்றே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு யுத்தம்தான். தனது ப்ராக்சிக்களை முன்னிறுத்தி கடந்த 20-30 வருடங்களாக இஸ்ரேல் மீது ஈரான் புரிந்து வந்த யுத்தத்திற்கு அமெரிக்காவை முன்னிறுத்தி இஸ்ரேல் இன்று பதில் வழங்குகின்றது. இந்த யுத்தத்தில் ஈரானின் பிரதான இலக்கு எது என்றால் இஸ்ரேலை முழுவதுமாக அழிப்பது. உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற நாட்டை இல்லாமல் செய்வதுதான் ஈரானின் முதன்மையான இலக்கு. அடுத்தது பலஸ்தீன தேசத்தை நிறுவுவது. இந்த யுத்தத்தில் இஸ்ரேலின் இலக்கு எது என்று பார்த்தால் ஈரானை ஆக்கிரமிப்பதோ அழிப்பதோ இஸ்ரேலின் இலக்கு இல்லை. தன்னை அழிக்க விளைகின்ற ஈரானிடம் இருந்து தப்பி பிழைப்பதுதான் இந்த யுத்தத்தில் இஸ்ரேலின் இலக்கு. தன்னை அழிக்க முயற்சிக்கின்ற ஈரானை முடியுமானவரை பலவீனப்படுத்தி இஸ்ரேலை ஈரானினால் அழிக்க முடியாதபடி செய்வது. இஸ்ரேலினதும் ஈரானினதும் இந்த அளவுகோலின் அடிப்படையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் இதுவரையில் வெற்றி பெற்றுள்ளது யார் என்கின்ற பார்வையை நாங்கள் செலுத்த முடியும். இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்தில் அது பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், ட்ரம்பை உசுப்பேற்றி இந்த யுத்தத்திற்குள் அமெரிக்காவை கொண்டு வந்து விட்டுள்ளதுதான் இஸ்ரேலின் மிகப்பெரிய வெற்றி என்று கூறுவேன். இன்று ஈரானை எட்ட இஸ்ரேலின் இலக்குகளை நோக்கி இஸ்ரேல் நகர்வதற்கு அமெரிக்கா தான் மிக பெரும் பலமாக இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. அமெரிக்கா மாத்திரம் இதுவரை ஈரானின் 10,000 இலக்குகளை தாக்கி அழித்திருக்கின்றது. நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, ஃபோடோ யுரேனியம் என்ரிச்மெண்ட் பிளான்ட், இஸ்ஃபஹான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர், புஷார் நியூக்ளியர் பவர் பிளான்ட், அராக் ஹெவி வாட்டர் பிளான்ட் என்று இஸ்ரேலின் இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த ஈரானின் அணு தயாரிப்பு நிலைகள் மீது பங்கபஸ்டர் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தி பலத்த சேதத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்கா. ஈரானின் 120 கடற்கலன்களை அமெரிக்கா சேதமாக்கி இருக்கின்றது அல்லது தாக்கி அழித்திருக்கின்றது. 2 Su-22, 2 Su-24 குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட ஈரானின் சுமார் 17 யுத்த விமானங்களை அமெரிக்கா இதுவரையில் தாக்கி அழித்திருக்கின்றது. ஆக ஈரானுடனான யுத்தத்திற்குள் அமெரிக்கா நுழைந்ததன் காரணமாக, அல்லது பல அமெரிக்க ஊடகங்கள் கூறுவது போல இஸ்ரேலினால் அமெரிக்கா கொண்டெடுத்து வரப்பட்டதன் காரணமாக ஈரானுக்கு ஏற்பட்டு வருகின்ற இழப்புகள் மிக மிக அதிகம். ஈரானின் ஏவுகணை பலம் இதுவரையில் முழுவதுமாக அழிக்கப்படவில்லை என்பது உண்மைதான். ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை விதம் விதமாக ஏவிக்கொண்டிருக்கின்றது என்பதும், சேதங்களை இஸ்ரேலில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதும் உண்மைதான். ஆனால் ஈரானுக்கு ஏற்பட்டு வருகின்ற சேதங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இஸ்ரேல் சந்தித்து வருகின்ற சேதம் என்பது ஒப்பீட்டளவில் குறைவு என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது.
கடந்த ஒரு மாத காலப்பகுதியில் ஈரான் சுமார் 500 பாலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் மிசைல்ஸ்களை இஸ்ரேல் மீது ஏவியிருக்கின்றது. இந்த 500 ஏவுகணைகளில் வெறும் 44 ஏவுகணைகள் மாத்திரம்தான் இஸ்ரேல் மீது அதனது ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறைகளையும் மீறிச் சென்று தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. அப்படியெல்லாம் இல்லை, இஸ்ரேலில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் விழுந்துள்ளன என்று யாராவது கூறினால் எங்கே எப்பொழுது அந்த ஏவுகணைகள் விழுந்து வெடித்தன என்கின்ற தரவுகளை கூறினால் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். ரஷ்ய மற்றும் சீன செய்மதி தொழில்நுட்பத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதிய தரவுகளின் அடிப்படையில் ஈரான் ஏவிய சுமார் 500 ஏவுகணைகளில் வெறும் 44 ஏவுகணைகள் மாத்திரம்தான் இஸ்ரேலில் நேரடியாக விழுந்து வெடித்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக 15 பேர் கொல்லப்பட்டு சுமார் 5400 பேர் வரையில் காயமடைந்துள்ளார்கள். அப்படியெல்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று நீங்கள் கூறுவீர்களேயானால் அப்படி யார் சொன்னது? ஈரான் அப்படி கூறியிருக்கின்றதா அல்லது ஈரான் சார்பு ஊடகங்கள் அப்படி கூறியிருக்கின்றனவா என்பதை நீங்கள் கூற வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிரான நூற்றுக்கணக்கான ஊடகங்கள், ஆய்வு நிலையங்கள் இருக்கின்றன. அவர்களில் ஒன்றாவது அப்படி கூறியிருக்கின்றதா? அப்படி கூறியிருந்தால் பின்னூட்டத்தில் இணைப்புகளை யாராவது பதிவிடுங்கள். உண்மைகளை உள்வாங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஈரானில் இதுவரை 1937 மக்கள் கொல்லப்பட்டு 24,800 பேர் காயமடைந்துள்ளதாக ஈரானின் சுகாதார அமைச்சு கூறுகின்றது. இது ஈரானில் சிவிலியன்கள் பாதிக்கப்பட்ட கணக்கு. மனித உரிமை அமைப்பான HRENA கூற்றின்படி ஈரானில் இதுவரை 3,389 பேர் வரையில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 1,167 பேர் ஈரானிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஈரானில் சுமார் 3.2 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்பு கூறுகின்றது. மறுபக்கம் ஈரானுடனான சண்டைகளில் இதுவரை 4 இஸ்ரேலிய படை வீரர்கள் மாத்திரம்தான் கொல்லப்பட்டுள்ளார்கள். இல்லை, பல ஆயிரம் இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற தரவு உங்களிடம் இருக்குமானால் அந்த ஆதாரங்களை தயவு செய்து பின்னூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த ஒரு மாத காலமாக தினமும் இஸ்ரேலிய வான்படை ஈரான் மீது பறந்தபடி ஈரான் மீது குண்டு தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஒரு நாள் விடாமல் தினமும். ஆனால் இதுவரை இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு விமானத்தை கூட ஈரானினால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. ஈரானின் தலைநகர் டெஹரான் மீது இஸ்ரேலிய விமானங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் குண்டுகளை வீசி வருகின்றன. ஆனால் ஒரு இஸ்ரேலிய விமானம் கூட இதுவரை ஈரானினால் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. அப்படி இஸ்ரேலிய விமானங்களை தாம் சுட்டு வீழ்த்தியதாக ஈரானும் இதுவரை அறிவிக்கவில்லை. கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி மாத்திரம் இஸ்ரேலிய வான்படைக்கு சொந்தமான ஒரு F-16 யுத்த விமானத்தை தாம் தாக்கியதாக ஈரான் அறிவித்திருந்தது. அப்படி எதுவும் நடக்கவே இல்லை என்று இஸ்ரேல் மறுதளித்திருந்தது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேல் விமானத்தை தாம் தாக்கி அளித்து விட்டதாக கடந்த ஒரு மாத காலத்தில் ஈரான் அறிவிக்கவே இல்லை. ஒரு சிறிய ஒப்பீட்டை பாருங்கள். இஸ்ரேலை நோக்கி ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி வருகின்றது. மறுபக்கம் ஈரானை நோக்கி இஸ்ரேல் வான் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவி வருகின்ற ஏவுகணைகளில் 91% ஏவுகணைகளை இஸ்ரேல் வானில் வைத்தே தடுத்து விடுகின்றது. ஆனால் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற குண்டுவீச்சுக்கள் 100% ஈரானை சென்று பாதிப்படைய வைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், யாருடைய கரங்கள் களமுனைகளில் ஓங்கியிருக்கின்றன? எந்த தரப்பு களமுனையில் முன்னேற்றம் காண்பிக்கின்றது? சரி, மற்றொரு ஒப்பீட்டை பார்ப்போம். இஸ்ரேல் ஈரானின் முக்கிய தலைவர்களை எல்லாம் இந்த ஒரு மாத காலத்திற்குள் கொலை செய்துவிட்டது. ஈரானின் சுப்ரீம் லீடர் முதல் ஈரான் ராணுவத்தின் அனைத்து தளபதிகளையும் இஸ்ரேல் பார்த்து பார்த்து தூக்கி வருகின்றது. நேற்று முன்தினம் கூட ஈரானின் கடற்படை தளபதியை தாக்கி அழித்திருக்கின்றது இஸ்ரேல்.
ஈரானின் ராணுவ தளபதி, புலனாய்வு பிரிவு தளபதி, பசிட் போர்ஸின் தளபதி, IRGCயின் தளபதி என்று எந்த ஈரானின் தலைவர்களை களத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கின்றதோ அந்த தளபதிகளை தட்டி தூக்கும் நிலையில்தான் இன்று ஈரானின் களமுனை இருந்து வருகின்றது. ஆனால் இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேலின் எந்த ஒரு தளபதியையும் ஈரானினால் நெருங்கக்கூட முடியவில்லை. இஸ்ரேலிய படைத்துறை தளபதிகளை மாத்திரமல்ல, சாதாரண இஸ்ரேலிய படையினரை கூட ஈரானினால் எதுவுமே செய்ய முடியவில்லை. சமூக வலைத்தளங்களில் தான் அவர்கள் பலரையும் அழிக்கின்றார்களே தவிர களத்தில் இஸ்ரேலிய தலைவர்கள் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இத்தனைக்கும் இஸ்ரேல் என்பது மிகச் சின்னஞ்சிறிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு. யாருமே இலகுவாக எங்கும் ஓடி ஒளிந்துவிட முடியாத ஒரு தேசம். ஆனால் ஈரான் என்பது கிட்டத்தட்ட ஐரோப்பிய கண்டத்திற்கு நிகரான நிலப்பரப்பை கொண்ட பரந்து விரிந்துள்ள ஒரு நாடு. ஐரோப்பாவில் எப்படி ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் இடையில் தூரம் இருக்கின்றதோ அப்படியான தூரம்தான் ஈரானில் ஒரு ஊருக்கும் மற்றொரு ஊருக்கும் இடையில் இருக்கின்றது. அப்படி இருந்தும் ஈரானிய தலைவர்களால் அவர்களது சொந்த நாட்டிலேயே சுதந்திரமாக அவர்களால் நடமாட முடியவில்லை. இன்று ஒரு ஈரானிய தலைவரால் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட தோன்றி உரை நிகழ்த்த முடியாதவாறு அவரது சொந்த நாட்டிலேயே அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் யாருடைய கரங்கள் ஓங்கி இருக்கின்றன? இஸ்ரேலில் யுத்தத்திற்கு எதிராக ஒரு சில மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் என்பது உண்மைதான். ஹவுத்திகளும் இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலுக்கு சவால் என்பதும் உண்மைதான். ஈரான், லெபனான், சிரியா, ஹமாஸ், ஹவுத்திகள், பலஸ்தீனம் என்று இஸ்ரேல் கிட்டத்தட்ட 6 முனைகளில் போரிடுகின்ற இக்கட்டில் இருக்கின்றது என்பதும் உண்மைதான். போர் புரிவதற்கு போதுமான படை வீரர்கள் இல்லாமல் இருப்பதும் இன்று இஸ்ரேல் சந்திக்கின்ற மிகப்பெரிய சவால் என்பதும் உண்மைதான். ஆனால் இத்தனையையும் கடந்த 1 மாத காலத்தில் இஸ்ரேல் ஈரானை சிதைத்து விட்டது என்பதுதான் உண்மை. ஈரானை பல வருடங்கள் பின்னோக்கி நகர்த்தி விட்டது என்பதுதான் உண்மை. நாளை ஒரு யுத்த நிறுத்தம் வந்தாலும் கூட ஈரான் மறுபடியும் பழைய ஈரானாக மாறுவதற்கு இன்னும் பல தசாப்தங்கள் தேவைப்படும். இதுதான் இன்றுள்ள களமுனை யதார்த்தம். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதால் ஒருபோதும் இஸ்ரேல் பாதிக்கப்பட போவதில்லை. ஈரான் கட்டாரையும் சவுதி அரேபியாவையும் தாக்குவதாலும் இஸ்ரேலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. இன்னும் குறிப்பாக கூறுவதானால், ஈரான் அமெரிக்காவை தாக்குவதாக கூறிக்கொண்டு இன்று வளைகுடா நாடுகளை தாக்கி வருவதில் இஸ்ரேல் தான் மிகப்பெரிய நன்மைகளை அடைந்து வருகின்றது. ஒன்று, ஈரானுக்கும் இந்த அரேபிய நாடுகளுக்கும் இடையில் ஒரு நிரந்தர பகை வளர்ந்து வருகின்றது. இந்த அரேபிய நாடுகளுக்கு இதுவரை பொது எதிரி இஸ்ரேல் தான். ஆனால் இனிவரும் காலத்தில் அவர்களது பொது எதிரி ஈரானாகத்தான் இருக்கப் போகின்றது. யுத்தம் முடிவடைந்த பின்னரும் இந்த பகை தொடரப் போகின்றது. அடுத்தது ஹமாஸ் ஆகட்டும், ISIS அமைப்பாகட்டும், அல் கைதாவாகட்டும், இதுபோன்ற ஆயுத குழுக்களுக்கு நிதியை வழங்கி அவர்களை போஷித்து வருகின்ற நாடுகள் இந்த வளைகுடா நாடுகள்தான். அந்த நாடுகளின் கட்டுக்கடங்காத பொருளாதார பலம்தான் இஸ்ரேலுக்கு எதிரான சக்திகளை உலகத்தில் வளர்த்து வருகின்றது. வளைகுடா நாடுகளின் பொருளாதாரம் ஈரானினால் சிதைக்கப்படுகின்றது என்றால் அதில் மிகப்பெரிய பலனை அனுபவிக்கப் போகின்ற நாடு இஸ்ரேல் தான். இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் யார் வெற்றி பெற்று வருகின்றார்கள்? ஒரு சிறிய தரவினை பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இன்று நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு புதிய களமுனையை திறந்திருக்கின்றது. லெபனானில் ஹிஸ்புல்லாக்களை வைத்து வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து அந்த களமுனை ஈரானினால் திறக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு மிக கடுமையான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலுக்கும் பாதிப்பு, ஆனால் அதனை விட லெபனானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இஸ்ரேல் தனது நாட்டின் வடக்கு பகுதியை ஹிஸ்புல்லாக்களிடம் இருந்து பாதுகாப்பதற்காக வென்று கூறிக்கொண்டு லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள லிட்டானி ஆறு வரையிலான பிரதேசங்களை கைப்பற்றி தன்னுடன் இணைக்கும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கின்றது.
தெற்கு லெபனானுடன் இணைக்கின்ற லிட்டானி ஆற்றின் பாலங்களை எல்லாம் தகர்த்து கடுமையான விமான தாக்குதல்களுடன் தனது 3 டிவிஷன் படைகளை களமிறக்கி அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றது இஸ்ரேல் என்று மேற்கொண்டு வருகின்ற படை நடவடிக்கை மாத்திரம் முழுமை பெறுமானால் இஸ்ரேலுக்கு கிடைக்கக்கூடிய பெறுபேறு என்ன தெரியுமா? இஸ்ரேலின் எல்லையில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் நீளமான லெபனானின் நிலப்பகுதி நிரந்தரமாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். அதாவது லெபனானின் சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பிரதேசம், அதாவது லெபனான் நாட்டின் 10 பகுதி இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டுவிடும். இந்த 1 மாத கால யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி இது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், மற்ற 9 அரேபிய நாடுகளாக இருக்கட்டும், இந்த யுத்தத்தில் பங்கு பற்றிக் கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒரு நாடு கடந்த 1 மாத காலத்தில் ஏதாவது ஒரு பெறுபேற்றை பெற்றிருக்கின்றது என்றால் அது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் மாத்திரம்தான். வருகின்ற நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நாளைக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய, இதுவரை நடந்ததிலும் பார்க்க பாரிய தாக்குதல்களை எதிர்கொள்ளலாம், இழப்புகளை சந்திக்கலாம். ஆனால் இன்றைக்கு கடந்த 1 மாத கால யுத்தத்தில் ஒப்பீட்டளவில் இஸ்ரேலின் கரம்தான் களமுனைகளில் ஓங்கி நிற்கின்றது என்பதுதான் உண்மை. GT Holidays, South India's #1 travel brand.